அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நமது பள்ளியில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களில் தமிழ், ஆங்கிலம், கணித பாடத்தில் சராசரி நிலையை விட கீழ்நிலையில் உள்ள மாணவர்கள் அடிப்படை திறன்கள் மற்றும் இன்றியமையாத கற்றல் விளைவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தினை அடிப்படையாக கொண்டு திறன் திட்டமானது செயல்படுத்தப்பட உள்ளது. நமது பள்ளியில் சராசரி நிலையை விட கீழ்நிலையில் உள்ள மாணவர்களுக்கு திறன் பேஸ்லைன் அசஸ்மெண்ட் தேர்வானது நடைபெற்றது. எந்தெந்த மாணவர்களை திறன் பேஸ்லைன் அசஸ்மெண்டிற்கு உட்படுத்தினோமோ அந்த மாணவர்களை டேக் செய்வதற்கான ஆப்ஷன் தற்பொழுது நமது பள்ளியின் நிமிஸ் வலைதளத்தில் வழங்கியுள்ளார்கள். அந்த மாணவர்களை எவ்வாறு டேக் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டர்ல குரோம் பிரவுசர் ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்ல எமிஸ் லாகின் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நீங்க டைப் பண்ணிட்டு சர்ச் பட்டனை பிரஸ் பண்ணினதும் உங்களுக்கு emis.tnschools.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க லாகின் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும். அதுல மெனுவிலேயே திறன் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் ஸ்டூடெண்ட் டேகிங் அப்படின்னு வந்துட்டு கிளாஸ் செக்ஷன் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்திருக்கும். கிளாஸ் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணீங்கன்னா 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை காண்பிக்கும். நடுநிலை பள்ளியை பொறுத்தவரை 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை காண்பிக்கும். தற்பொழுது உதாரணத்திற்கு 6ஆம் வகுப்பில் மாணவர்களை டேக் செய்வதற்கு 6ஆம் வகுப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். செக்ஷன் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க வகுப்பு மற்றும் செக்ஷனை செலக்ட் பண்ணினதும் அந்த வகுப்பு மற்றும் அந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்திருக்கும். இந்த வகுப்பு மற்றும் இந்த பிரிவில் எந்தெந்த மாணவர்கள் சராசரி நிலையை விட கீழ்நிலையில் உள்ளார்கள் என்று அறிந்து எந்தெந்த மாணவர்களுக்கு திறன் பேஸ்லைன் அசஸ்மெண்ட் வச்சீங்களோ அந்த மாணவர்கள் மட்டும் டேகிங் அப்படிங்கிற இடத்துல எஸ் என்று குறிப்பிட வேண்டும். சராசரி நிலையை விட மேல்நிலையில் உள்ள மாணவர்களுக்கு நீங்கள் டேகிங் அப்படிங்கிற இடத்துல நோ என்று குறிப்பிட்டால் போதுமானது. எனவே எந்தெந்த மாணவர்களுக்கு நீங்க தேர்வு நடத்தினீங்களோ அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்திலேயே டேகிங் அப்படின்னு கொடுத்துட்டு டிஃபால்ட்டா நாட் அப்டேட்டட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணீங்கன்னா எஸ், நோ, நாட் அப்டேட்டட் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. திறன் தேர்விற்கு பேஸ்லைன் அசஸ்மெண்ட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு எஸ் அப்படின்னு டேக் பண்ணிக்கோங்க. அதே போல சராசரி நிலையை விட மேல்நிலையில் உள்ள மாணவர்களுக்கு நீங்கள் திறன் பேஸ்லைன் அசஸ்மெண்ட் தேர்வு வைக்கப்படவில்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாணவர்களுக்கு நோ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இவ்வாறு அனைத்து மாணவர்களுக்கும் டேகிங் அப்படிங்கிற இடத்துல அவர்களுடைய நிலையை பொறுத்து எஸ், நோ என்று செலக்ட் செய்த பிறகு லாஸ்டா இருக்கக்கூடிய சேவ் அப்படிங்கிற கிரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் அந்த மாணவர்களுடைய பெயர் உங்களுக்கு டேக் ஆயிட்டு வந்திருக்கும். இவ்வாறு நீங்க டேக் செய்து சேவ் கொடுத்த பிறகு சப்போஸ் எந்த ஒரு மாணவருக்காவது தவறுதலாக எஸ் என்பதற்கு பதிலாக நோ என்று தேர்வாகி வந்திருந்தால் அந்த மாணவருடைய விவரத்தை நீங்கள் மாற்றம் செய்வதற்கு அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்திலேயே லாஸ்டா ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பென்சில் சிம்பிள் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் ரெக்வெஸ்ட் அப்ரூவ்ட் அப்படின்னு வந்துட்டு அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்துல எஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதே போன்று தவறுதலா நீங்க எஸ் அப்படின்னு கொடுத்திருந்தா அந்த மாணவருக்கு நோ என்று மாற்றம் செய்வதாக இருந்தால் நீங்க அதே போல அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்துல லாஸ்டா இருக்கக்கூடிய பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா டேகிங் அப்படிங்கிற இடத்துல நோ அப்படின்னு மாறிட்டு வந்துடும். இது போல நம்ம தவறுகள் செய்திருந்தாலும் அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணும்போது சரியான டேகிங் ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ளலாம். இவ்வாறு டேகிங் செய்த பிறகு மாணவர்களுடைய பெயர் பட்டியலை டவுன்லோட் செய்வதற்கு மேலேயே டவுன்லோட் அப்படின்ட்டு கிரீன் கலர்ல ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு எக்ஸல் வடிவத்தில் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிட்டு வந்திருக்கும். அதை ஓபன் கொடுத்துக்கோங்க. நீங்க ஓபன் கொடுத்ததும் ஸ்கூல் யூடிஎஸ் நம்பர், அதே போல பள்ளியின் பெயர், மாணவருடைய எமிஸ் நம்பர், மாணவருடைய பெயர், கிளாஸ், செக்ஷன், அதே போல டேகிங் அப்படின்னு கொடுத்துட்டு திறன் பேஸ்லைன் அசஸ்மெண்ட் எழுதிய மாணவர்களுக்கு நீங்கள் எஸ் என்று குறிப்பிட்டிருந்தால் எஸ் என்றும், எந்தெந்த மாணவர்களுக்கு நோ என்று குறிப்பிட்டுள்ளீர்களோ அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்துல நோ என்றும் வந்திருக்கும். இது போல நமது பள்ளியில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் டேகிங் நாம் செய்திருக்க வேண்டும். இவ்வாறு டேகிங் செய்த மாணவர்களுக்கு அடுத்த கட்டமாக நாம் மதிப்பெண்களை உள்ளீடு செய்வதற்கான ஆப்ஷன் எனேபிள் செய்வார்கள். அவ்வாறு ஆப்ஷன் எனேபிள் செய்யும் பொழுது அந்த மாணவர்களுடைய பெயருக்கு நேராக
நாம் அவர்கள் ஒவ்வொரு பாடத்திலும் பெற்ற மதிப்பெண் விவரங்களை உள்ளீடு செய்து கொள்ளலாம். எனவே நீங்கள் டேகிங் செய்யும் பொழுது சரியாக எந்தெந்த மாணவர்களுக்கு பேஸ்லைன் அசஸ்மெண்ட் தேர்வு வச்சீங்களோ அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்துல எஸ் என்பது சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்து டேக் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. நன்றி.